வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஈஸியா 5 நிமிஷத்துல பண்ணக்கூடிய வாழைப்பழம் அப்பம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு அதுல 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வந்து கொதிக்க விட போறோம். ஸோ நமக்கு வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். அடுத்து நான் வந்து வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமா நம்ம எடுத்துக்கணும். எந்த பழம் வேணா நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம். ஸோ நான் வந்து நல்லா நீளமாக இருக்கிறதுனால நல்லா ஒன்று எடுத்திருக்கேன் நான். இப்போ அதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட வெல்லமும் கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து வெள்ளைப்பாகை வந்து நம்ம வாழைப்பழத்தோட நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு வந்து பாகுக்கு வந்து எந்த ஒரு கம்பி பதம் கன்சிஸ்டன்சி எல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து அதை கரைச்சா மட்டும் போதும். ஸோ நம்ம வந்து வெள்ளைப்பாகு சேர்த்தாச்சு. இதில் வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த ஸ்நாக் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட. அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவு அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி நல்லா இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பேலன்சிங்காக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா பைண்டாக இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. நம்ம கையில் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அப்பம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெயை வந்து நம்ம எப்போவுமே மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி இந்த அப்பம் பண்ணுறதுனால சீக்கிரமாக வெளியில் வந்து கருகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து அதை பொரிச்சு எடுக்கணும். 2 சைடும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பரான வாழைப்பழம் அப்பம் ரெடி ஆகிடும். 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.